அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப லேட்டு காணொலி. ஒரு தம்பிகிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு 2.5 மணி நேரம். ஒரு பிஹெச்டி ஸ்காலர், அவர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து கால் பண்ணார். பண்டிட் ஸ்ரீராம் சர்மா, செப்டம்பர் 20. ஆன்மீக குருவும் சிறந்த அறிஞரும் தத்துவவாதியுமான பிரம்மரிஷி பண்டிட் ஸ்ரீராம் சர்மா பிறந்த தினம் என்று உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ரா அருகே ஆவல்கேடா கிராமத்தில் பிறந்தவர். 1911ஆம் ஆண்டு. சிறுவயது முதலே தன்னுடன் படிக்கும் மாணவர்கள் மற்றும் தன்னை விட சிறு குழந்தைகளுக்கும் நல்ல குணாம்சங்கள், சுய அறிதல் குறித்து போதித்து வந்தாராம் இவர் கல்வி நிலையம் சென்று கற்றது குறைவுதான். இயல்பிலேயே அறிவு கூர்மை நிறைந்தவராக இருந்ததால் வழக்கமான பாடத்திட்டம் என்ற வரையறைக்குள் தன்னை குறுக்கிக் கொள்ள முடியவில்லை. தீண்டாமை கொடுமைக்கும் ஆளாகி தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு குடும்பத்தினர் எதிர்ப்பையும் மீறி மருத்துவ உதவி செய்து வந்தார். இளம் வயதிலேயே உடல் நலம், சுயசார்பு, கால்நடைகளை முறையாக வளர்க்கும் பாங்கு ஆகியவன குறித்து பிரசுரங்களை கடை விதிகளில் விநியோகம் செய்தார். பெண்களை பொருளாதார அடிப்படையில் சுயசார்பு கொண்டவர்களாக உயர்த்துவதிலும், வேலையில்லாத கிராம பகுதி இளைஞர்களுக்கு சுயதொழில் வாய்ப்புகள் உருவாக்குவதிலும் தீவிர முனைப்புடன் செயல்பட்டார். 15 வயதில் இவருக்கு பண்டிட் மதன் மோகன் மாளவியா காசியில் காயத்ரி மந்திர தீட்சை அளித்தார். அதன் பிறகு இவர் காயத்ரி மகா மந்திரத்தின் முக்கியத்துவத்தை அனைவரையும் உணரச் செய்ய பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டார். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று 3 முறை சிறை சென்றார். சிறையில் படிப்பறிவில்லாத சக கைதிகளுக்கு கல்வி புகட்டினார். தானும் ஆங்கிலம் கற்றார். சுயதேடல், சுய விழிப்புணர்வு, மறுவடிவம் பெறுதல் ஆகியவற்றுக்கான பாதையை உருவாக்குவதில் தனது வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டார். ஊக்கமூட்டும் இவரது சொற்பொழிவுகள் மக்களின் பிரக்கையை வெளிப்படைய செய்தன. பெரிய அளவில் ஒரு சிலரின் நிதி மற்றும் பங்களிப்புகளால் அல்லாமல் அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்பையும் பெற ஒரு வழிமுறையை பின்பற்றினார். ஒவ்வொருவரும் தன் நேரத்தில் 1 மணி நேரம் அளித்தல், நாளொன்றுக்கு வெறும் 20 பைசா அளித்தல், ஒவ்வொரு நாளும் கைப்பிடி அளவு தானியம் அளித்தல் என சிறு துளிகளை பெருவெள்ளமாக பெருக்கெடுக்க செய்து லட்சக்கணக்கான மக்களை அகில உலக காயத்ரி பரிவார், ஆல் வேர்ல்டு காயத்ரி பரிவார் என்ற ஒரே குடும்பமாக இணைய செய்தார். இப்போதான் வசுதேவ குடும்பம் அப்படின்னு சொல்லி மோடி சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி இன்றும் ஏராளமான உறுப்பினர்களுடன் உலகம் முழுவதும் இந்த அமைப்பு பரவி